நாகப்பட்டினம் இலங்கை பயணிகள் கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்ததால் 141 பயணிகள் சுமார் 6 மணி நேரம் அவதிக்குள்ளாகினர். நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறை இடையே இயக்கப்படும் சிவகங்கை பயணிகள் கப்பல் நேற்று 141 பயணிகளுடன் இலங்கையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கப்பல் பழுதடைந்ததால் பயணிகள் பெரும் அச்சத்தில் சிக்கினர். கப்பல் ஊழியர்கள் என்ஜினை சரி செய்ய முயன்றும் முடியாத நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மீனவர்கள் படகுகள் மூலம் கப்பல் கயிறு கட்டி துறைமுகத்திற்கு இழுத்து வரப்பட்டது. கப்பலில் இருந்த சில பயணிகளுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து பயணிகள் முழு சோதனைக்கு பிறகு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பழுதடைந்த கப்பலை தொடர்ந்து இயக்க அனுமதி வழங்கியதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். அதான் நாங்க ஒரு 1:30க்கு அங்க ஜாஃப்னால இருந்து கிளம்பணும். கிளம்புறப்பே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். ரொம்ப ஸ்லோவா தான் வரும், இங்க ஸ்லோவா தான் வரும் ஷிப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நடுவில் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கர வேவ்ஸ்னால பயங்கரமா ஷிப் வந்து ஷேக் ஆச்சு. அப்புறம் அந்த இன்னொரு இன்ஜினும் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு க்ரூல இருந்து ஒண்ணுமே கொடுக்கல. லைக் உள்ளார எதுவுமே சொல்லல. ஃபுட்டை பத்தி எப்போ ரீச் ஆகும் என்னன்றது ஒண்ணுமே சொல்லல. 7:30க்கு 5:30க்கு வர்ற கப்பல் வந்து நடுவுலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு மோட்டர்ல தான் ஓடிட்டு இருந்தது. அந்த ஒரு மோட்டரும் பழுதாகி அங்கேயே நின்றுடுச்சு. 5:30லேருந்து 8, 9 வரைக்கும் நாங்க கப்பல்லே பயத்தோடயே இருந்தோம். என்ன ஆகுமோ, போகுமா போகாதா, அது வேற அந்த காத்துல வேற மழையில கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஃபியர்னஸ் வந்துருச்சு. ஸ்ரீலங்கா போயிட்டு 1 வீக் நாங்க டூர் போயிருந்தோம். ஒரு 30 பேர் நெய்வேலில இருந்து வந்திருக்கோம். நாங்க 30 பேர் டூர் போயிட்டு ஒரு ஜாலி ட்ரிப்பா போகும்போது ஃபிளைட்ல போயிட்டோம். வரும்போது ஷிப்ல வரலான்னு ஒரு பிளான்ல வந்தோம். ரொம்ப சந்தோஷமா வரலாம்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு ஒரு பயம் பயங்கரமா வந்துருச்சு. வண்டி நின்னோடனே நாங்க ரொம்ப ஷிப் நின்ன உடனே நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் வேற, எல்லாம் பசி வேற. நாங்க மத்தியானம் வேற சாப்பிடல. நாங்க பசியில வந்து ரொம்ப பயந்துட்டோம். நாங்க என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாம 1 மணி நேரம் உள்ள உட்கார்ந்து இருந்தோம். நாங்க அதுக்கப்புறம் தகவலுமே சொல்லல எங்ககிட்ட. அதுதான் எங்களுக்கு பயந்துட்டோம் நாங்க.